18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, இந்த கருப்பசாமியை பார்த்தும் கூட பார்க்காதது போல தானே முதல்ல கடந்து போனேன். இப்போ எப்படி நான் சொல்ல வரதை கேட்க வச்சேன் பாத்தியா? நான் சொல்வதை நீ கேட்டே ஆகணும். இதன் மூலமா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னு நான் எழுதி வச்சிருக்கும் போது இதை தாண்டி போனா அது உன் வாழ்வில் நீ செஞ்ச தவறாக அல்லவா மாறிடும். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால கூட கொல்ல முடியாது. ஆனால் எதிர்மறை சிந்தனை உள்ளவன் மருந்து சரியாகும் நினச்சி நம்பிக்கையோட சாப்பிடாம இது சரியாகுமான சந்தேகத்தோட சாப்பிடக்கூடிய எதிர்மறை சிந்தனையுள்ளவனாக இருக்கும் பட்சத்தில் அந்த மருந்தால் அவனை குணப்படுத்தவே முடியாது. எப்போவுமே அதை தான் சொல்லுவேன். எவ்வளவு பெரிய நோய் நொடி வந்தாலும் உடம்பு சரியில்லாமலேயே போனாலும் சரியாகும்னு நீ முழுசாக நம்பிக்கை வச்சினா அதை உனக்காக நான் சரி செஞ்சிருவேன். எப்போவுமே நல்லது நினைக்கிறதுக்கு யோசிக்காதே, நல்லதையே நின, தன்னம்பிக்கையோடு இரு. நல்ல சிந்தனை உடையவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்பதை முழுவதுமாக புரிந்து கொள் என் செல்லமே. வாழ்க்கையில் உனக்கு இன்பமும் வரும், துன்பமும் வரும். துன்பத்தை மறந்து கடந்து வந்துடு. இன்பத்தை எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொண்டாயே ஆனால் அது இருமடங்காக உனக்கு வந்து சேரும். எப்போவுமே எந்த விஷயத்திலும் நீ தாழ்ந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதே. உன் மனசுக்குள்ள நல்ல சிந்தனைகளும் வரும், கெட்ட சிந்தனைகளும் வரும். அப்படி கெட்ட சிந்தனை வரும்போது அதை ஒதுக்கி வச்சுட்டு தாழ்ந்த சிந்தனை உள்ளவர்களிடமிருந்து சற்று விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உன்னை பார்த்து வரக்கூடிய வார்த்தைகளில் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இரு. நீ என்னதான் நேர்மையாக இருந்தாலும், எவ்வளவுதான் நல்லது செஞ்சு நல்லவனாகவே இருந்தாலும் இந்த உலகம் உனக்கு எதிராக நின்று உன்னை குறை சொல்லுதுன்னா நீ அப்படியே திரும்பி போய்கிட்டே இரு. நிச்சயமாக இந்த உலகம் தான் தவற புரிஞ்சுக்கிட்டு உனக்கு பின்னால் உன்னை தேடி ஓடி வரும் என் செல்லவே. சிரிக்க வச்சு ரசிக்கிறதுக்கு தான் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன். இந்த உலகம் என்னதான் உன்னை அளவச்சு கஷ்டப்படுத்தினாலும் நல்லவனாக இருக்கக்கூடிய உன்னை ஒருபோதும் தோத்து போக விடமாட்டேன். எல்லார் முன்பாகவும் நீ சிரித்து சந்தோஷமாக வாழ்வதற்கு உனக்கு வழிகாட்டியாகவும் வழித்துணையாகவும் நான் இருப்பேன். இந்த உலகத்தில் நல்லவனை யாருக்கும் பிடிக்காது. அதனால் வேணும்னா உனக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. ஆனால் எதை பார்த்தும் நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். எதை செஞ்சாலும் முழு திருப்தியோட, முழு மனநிறைவோட முழுசாக செய்ய பழகு. அரைகுறையாக எதையும் செய்ய வேண்டாம். அரைகுறையாக நீ எதையாவது செஞ்சு அது பயனில்லாமல் போவதை காட்டிலும் கொஞ்சம் சரியாக யோசித்து சிந்திச்சு பொறுமையாக நிதானமாக செயல்படும்போது அதில் முழுமையாக வெற்றி கிடைக்கும் அல்லவா? என்னதான் நீ செய்கிறது சரியாக இருந்தாலும் உன் பக்கம் நியாயம் இருந்தாலுமே கூட யார் மேலேயும் கோபப்படாத. ஏன்னா உன்னை வேற எந்த வழியிலையுமே சாய்க்க முடியலை, தோக்கடிக்க முடியலைன்னு நினச்ச துரோகிகள் வேணும்னே உன்னை கோபப்படுத்தி வார்த்தைகளை பேச வச்சு அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்தி குற்றவாளி ஆக்க நினச்சி அவங்க நல்லவங்களா காட்டிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. எப்போதுமே கோபப்படாதே. முடிஞ்ச அளவுக்கு பணிவா, பொறுமையா, நிதானமாக பேசு. திட்டமிட்டு ஏமாற்றக்கூடிய சதிகார கூட்டம் உன் கூடவே இருந்தாலும் நீ அறிவாளியாகவும் உழைப்பாளியாகவும் இருக்கும் பட்சத்தில் அவங்களையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டினா அவங்கள தாண்டி நீ ஜெயிச்சு நிற்க முடியும். உன்னை திட்டம் போட்டு ஏமாற்ற நினைக்கிற மனிதர்களை நான் நிச்சயமாக சும்மா விட்டுட மாட்டேன். வாழ்க்கைனா விட்டு கொடுக்கறதும் மன்னிக்கிறதும் வாழ்க்கை தான். ஆனால் அதுக்காக அது அளவோடு இருக்கணும்னு நான் சொல்லுவேன். நீ ரொம்ப விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தீன்னா இந்த உலகம் உன்னை முட்டாள்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. யார் தப்பு செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டாலும் மன்னிச்சு சரி சரின்னு மறுபடியும் பழகுனினா உனக்கு அறிவில்லைன்னு இந்த உலகம் சொல்ல ஆரம்பிச்சிடும். இந்த உலகமே இப்படிதானே, எந்த நல்லதையும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. உன் வாழ்விலும் இப்போ சில கஷ்டமும் நஷ்டமும் இருக்கலாம். ஆனால் நீ அதை நம்பிக்கையோடு சந்திச்சினா நிச்சயமாக எல்லாத்தையும் தாண்டி வெற்றியை பெறுவேன்னு சொல்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் நான் உனக்கு நல்லது தான் சொல்ல வந்தேன்னு கூட தெரியாமல் ஏன் இப்படி தாண்டி தாண்டி போகிறாய் தங்கமே? ஒருபோதும் மனம் தளராதே. ஏன்னா நீ கொஞ்சம் சோர்ந்து போனாலும் உன்னை கீழே தள்ளி விட்டுட்டு ஏறி உட்கார்றதுக்கு இங்கே நிறைய பேர் தயாராக இருக்காங்க.
நீயாக தடுமாறி விழுந்தாலும் சரி, தவறி விழுந்தாலும் சரி, விழுந்துட்டனேன்னு கூச்சல் போடாம உடனே எழுந்து நின்று காட்டு. யாருக்கும் துன்பம் கொடுக்காம, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம, எல்லாருக்கும் நல்லதையே செய்து பெருமைப்படக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருப்பதை பார்த்து, உன் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமடதான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறது போல நீயும் நல்லதையே செஞ்சினா அது உனக்கு மன நிம்மதியையும் தரும். நீ நல்லது எல்லாருக்கும் நினச்சாலும் வேணும்னே ஒரு சிலர் உனக்கு துன்பம் கொடுத்து கெட்டதை நினச்சி உன்னை வாழ விடாமல் தடுத்து உன்னை இழிவுபடுத்தி உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அவர்கள் செய்த பாவத்தை எங்கே போனாலும் கழுவ முடியாது. அவங்க செய்த தவறுக்கு நிச்சயமாக நான் தண்டனையை கொடுப்பேன். நீ ஒருத்தருக்கு 1000 விதத்தில் உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் ஒரு முறை நீ ஏதாவது தவறு செஞ்சதை அவங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த நொடியே நீ செஞ்ச உதவிகள் அனைத்தையும் மறந்து போய் உன்னை குற்றவாளியாக தான் பார்ப்பாங்க. இதுதானே உலகம். எவ்வளோ நல்லது செஞ்சாலும் மறந்துடும். ஆனால் ஒரு சின்ன கெட்டது செஞ்சாலும் அதை உன்னை சொல்லி சொல்லி குற்றவாளியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் உன் மனசுக்கு பிடிச்சதை மட்டும் செஞ்சுட்டு கடந்து போய்கிட்டே இரு. உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யாருக்காகவும் நீ உன்னை மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இங்கு யாருமே உனக்காக மாற போகிறதில்ல. எல்லாரும் அவங்க குடும்பம், அவங்க குழந்தை குட்டி, அவங்க பிள்ளைக, அவங்க வாழ்க்கைன்னு சுயநலமாக வாழக்கூடிய இந்த உலகத்தில் நீ மட்டும் ஏன் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிற? அடுத்தவர் வாழ்வில் நிகழ்ந்த சம்பவங்களை பார்த்து நீ விமர்சனம் செய்யும் போது தெரியாது அடுத்தவங்களுக்கும் இதே கஷ்டம்தான் இருக்கும், நமக்கும் அந்த கஷ்டம் வரும்னு. எப்போவுமே யாரையும் அவ்வளவு சுலபமாக குறை சொல்லாதே. வாய்ப்பே கிடைச்சாலும் கூட அவங்க தவறு செஞ்ச தப்பு தான், தண்டனை வாரிதான் தெரிஞ்சாலுமே கூட அவர்களை குறை சொல்லாமல் கடந்து போ. உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம்னா அதை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அது வேடிக்கையாக தான் இருக்கும். ஆனால் அது உனக்கு வேதனையாக இருக்கும் அல்லவா? வேதனை தரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த துன்பத்தை தூக்கி எறிஞ்சிட்டு உன்னை கேலி செய்கிறவங்களையும் வேடிக்கை பார்க்குறவங்களையும் கடந்து போய் உன்னுடைய வேதனைகளையெல்லாம் மறந்து துணிந்து வெற்றிகரமாக வாழணும். அடுத்தவன் பேச்சை கேட்டு ஆடாத. யாரும் கடைசி வரைக்கும் உன் கூட வரப்போகிறதில்ல. எல்லாரும் சொல்கிறதையெல்லாம் கேட்டு நீ ஆடுனினா, உன் குடும்பத்தை நீ கஷ்டப்படுத்தினா, நாளைக்கு அதனால் பாதிக்கப்பட போகிறது நீயும் உன் குடும்பம்தான். எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் நல்லதா கெட்டதான்னு பிரித்து புரிஞ்சு நடந்துக்கோ. எல்லார் சொன்னதையும் கேட்டினா கடைசியில் உன் வாழ்க்கை கேலிக்குறியாகிடும். நம் வாழ்க்கையில் அடுத்து என்ன செய்யலாம்னு நீ யோசிச்சினா நிச்சயமாக நீ வெற்றி பெறக்கூடிய வழியை இந்த கருப்பசாமி நான் காட்டுறேன். உன் வாழ்க்கையில் நீ நல்லது நினச்சாலும் வெற்றி தான். மாறாக அடுத்தவனை என்ன செய்யலாம்னு யோசிக்க நினச்சினா அப்போதே தோல்வியை தழுவ ஆரம்பித்திடுவாய் என் தங்கமே. இங்கே நல்லவன் கெட்டவேன்னு சொல்கிறதெல்லாம் அன்பு பாசத்தை வச்சு சொல்கிறது கிடையாது. அவங்களுக்கு தேவைப்படும் வரைக்கும் உன்னை நல்லவன்னு சொல்லுவாங்க, உன் கூட பேசுவாங்க, பழகுவாங்க. அவங்க தேவை முடிஞ்சதும் உன்னை கெட்டவன்னு சொல்வது தான் இன்றைய உலகம். வாழ்க்கையில் உயரணும் முன்னேறணும் நினைக்கிற நீ ஒருபோதும் பொய் சொல்லாதே. ஏன்னா வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்லணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் உயர மாட்டான். பொய் சொல்லாதவன் என்றுமே வாழ்க்கையில் வெற்றி பெறுவான்றதை புரிஞ்சுக்கோ. நீ நல்லா வாழ்ந்தினா 10 பேர் பொறாமப்படுவாங்க. அதுவே கஷ்டப்பட்டினா 10 பேர் உன்னை ஏளனமாக இலக்காரமாக பேசுவாங்க. ஆக மொத்தத்தில் நீ நல்லா வாழ்ந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, குறை சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் யார் என்ன சொல்லுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு யோசிக்காம நீ பாட்டுக்கு நீ நினச்சதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உன்னை நேரில் பார்க்கும்போது இனிமையாக பேசிவிட்டு நீ போனதுக்கு பிறகு உன்னை பற்றி புறம் பேசும் மனிதர்கள் யாருன்னு தெரிஞ்சு அவங்க கூட பேசுகிறதையும் பழகிறதையும் தவிர்த்து விடு. ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள் கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாழ்பவர்கள். அவங்களும் உயர மாட்டாங்க. அடுத்தவன் உயர்ந்தாலும் அவர்களுக்கு பிடிக்காது. அடுத்தவன் கஷ்டம் என்ன, சூழ்நிலை என்னங்கிறதையும் புரிஞ்சுக்காம சுலபமாக அடுத்தவனை பற்றி புரளி பேசுவார்கள். எப்போதும் அவங்கள பற்றி நீ பேசாத, அவங்க கூடயும் நீ சேராத. எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வாழணும்னு நினச்சி உன் சுயமரியாதையும் தன்மானத்தையும் விட்டு கொடுத்து வாழ்வதை விட யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ
நான் இப்படிதான் நீ தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து வாழ்ந்தினா நிம்மதியாக உன் வாழ்க்கை கழியும். அடுத்தவங்களுக்கு பயந்து பயந்து வாழணும்னு நினச்சினா உன் வாழ்க்கையை நீ வாழ முடியாது. யாரை பற்றியும் யோசிக்காமல் உன் வாழ்க்கையில் உன் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் நீ செய்ய நினச்சதை செய். நிச்சயமாய் நீ வெற்றி பெறுவாய்.